ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பெசரட் தோசைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ஐட்டம், டிஃபன் ஐட்டம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இது பார்த்துக்கலாம். இப்போது பச்சைப்பயிறு 1 கப் எடுத்து அதை நம்ம நல்லா ஒரு 2-3 தண்ணியில் அலசிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நம்ம காலையில் பண்ணால் சரியாக இருக்கும். பாருங்கள், காலையில் இந்த மாதிரி நல்லா ஊறி இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், உப்பு இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பச்சைப்பயிறு ஏற்கனவே நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் அரைஞ்சிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம பச்சைப்பயிரை சேர்த்தோன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். ஒரு நிமிஷத்துலலாம் நமக்கு எல்லாமே அரைச்சிரும் பச்சைப்பயிறு. அது ஊற வச்ச தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணியே நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும். சிலர் நைஸாகவும் அரைப்பாங்க, அந்த மாதிரி அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்குது, ரொம்ப கொரப்பாக இல்லை, ஒரு 90% அரைஞ்சிருக்கு. இதை நம்ம ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இழுத்து ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அதே மாதிரி கிறிஸ்பினஸும் நல்லா இருக்கும். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி ஒரு 1/4 கப் நீங்கள் இந்த பயிரோடையே நீங்கள் ஊற வச்சும் அரைக்கலாம். மீதி இருக்கிற தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னுமே கட்டியாக தான் இருக்குது, அதனால் நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தோசை நம்ம ஊற்றுறோம். இப்போது இதே உங்களுக்கு இன்னும் நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மெல்லிசாக ஊற்றலாம். இப்போ திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக விட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு தோசை ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடியாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு மேலே அதை மாதிரி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலே தூவி விட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்காங்க, அப்போ உதிராமல் இருக்கும். இதையும் அதே மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு வெந்தவொடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். பெசரட் தோசை நமக்கு ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியானது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடக்கூடியது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தேங்காய் சட்னி நம்ம பண்ணிக்கலாம். இது கார சட்னியும் தேங்காய் சட்னியும் எல்லாம் மேட்சாக இருக்கும் இந்த தோசைக்கு. இப்போ இந்த மாதிரி தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், உடைச்ச கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதை மாதிரி ஒரு தேங்காய் சட்னி இல்லை நீங்கள் ஒரு கார சட்னி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தோசைக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம சட்னியில் போட்டு சட்னி அதே மாதிரி உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு அது கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வைக்கலாம், ஒரு 30 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் அது மேலே இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம்.
இப்போது நமக்கு சட்னி ரெடி, தோசையும் ரெடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹெல்தியானது இது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.